இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா வீட்ல எடுத்ததுதாங்க. வீட்ல வீணா போற தக்காளியெல்லாம் அம்மா வேஸ்ட் பண்ணாம பெயிண்ட் டப்பால மண்ணு போட்டு, அதில வந்து இந்த தக்காளிய போட்டு விட்டுருவாங்க. அது என்னடான்னா, நெறைய தக்காளி செடி வந்து இப்ப நெறைய தக்காளி வந்திருக்கு. கூடவே ஒயிட் கலர்ல பூ பூக்கிற சங்குப்பூ செடியுமே இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 பூவாவது எடுத்துரும். இந்த சங்குப்பூ செடியோட கொடி பார்த்தீங்கன்னா, எங்க பில்டிங்கோட மேல வரைக்கும் போயிருந்ததுங்க. அப்படியே என்னோட அம்மா காலையில தோசைக்கு ஆட்டுக்கல் ஆட்டுன தக்காளி குழம்பு வந்து வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அப்படியே நானுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தோசை ஊத்தி ஊத்தி வச்சுட்ருந்தேன். எனக்கு தோசை பார்த்தீங்கன்னா, எப்பவுமே முருகலா இருந்தா தான் பிடிக்கும். இந்த டைம்ல என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா, தம்பிய கொஞ்ச நேரம் வச்சுட்டோம். அவன் விளையாடும்போது அவன் கூடயே சுத்திட்டு இருந்தாருங்க. என்னோட தங்கச்சியுமே பாப்பாவ எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து கூடவே பார்த்தீங்கன்னா, நேந்திரம் பனானா பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். பவுடர் ஒரு 2 ஸ்பூனை இந்த மாவுல நல்லா கலந்துட்டு, ஊத்தாப்ப மாதிரி தோசைக்கல்ல ஊத்திட்டு, நெய் போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவேங்க. இது கூடவே நான் ட்ரை நட்ஸ் பவுடருமே வாங்கியிருந்தேங்க. இந்த தோசைக்கு மேலே அது கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன். இன்னைக்கு 2 குட்டீஸ்க்குமே என்னோட தங்கச்சி தான் காலையில் டிஃபன் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அம்மா மதியானத்துக்கு கொள்ளுப்பருப்பை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க. எப்போ அம்மா கொள்ளுப்பருப்பு போட்டாலும் நான் போய் நின்னா எனக்கு உப்பு பார்க்கறக்கு கொடுத்துருவாங்க. இந்த பருப்பு கூட அம்மா பண்ணுற உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நன்றி.